ஓம் விஸ்வராவாய விஸ்வசித்யாந்தகேதவே விஸ்வேஸ்வராய விஸ்வாய கோவிந்தாய நமோ நம. விஜ்ஞானரூபிய பரமானந்தரூபிணே கிருஷ்ணாய கோபிநாதாய கோவிந்தாய நமோ நம. நண்பர்களே, இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. இன்று விஸ்வவசு வருடம் பங்குனி மாதம் 8ஆம் தேதி 22/3/2026 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய திதி சதுர்த்தி 9:20 வரை. பிறகு பஞ்சமி. இன்றைய நட்சத்திரம் பரணி. இரவு 10:50 வரை. பிறகு கிருத்திகை. இன்றைய யோகம் வைவைத்தவம், கரணம் வனிசை, நேத்திரம் பூஜ்யம், ஜீவன் பாதி, வளர்பிறை, பிரபலாஸ்திர யோகமும் சித்த யோகமும் கூடிய நன்னாள் இன்றைய நாள். நண்பர்களே, இன்றைய நாள் மாத சதுர்த்தி, சக்தி கணபதி விரதம், தாராதேவி ஜெயந்தி, இரவு வைசிரா. மிகவும் சிறந்த நாள். தெய்வீக அருளுக்கும் தெய்வ கடாட்சத்துக்கும் நிறைந்தது. சுபகாரியங்களுக்கு உகந்தது அல்ல. இன்றைய நாள் சுபகாரியங்களை விலக்கி வைப்பது, தவிர்ப்பது மிகவும் நன்று. தெய்வீக காரியங்களுக்கு மிக சிறந்த நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும். நண்பர்களே, இன்றைய குளிகாதி நேரம் நல்ல நேரம் காலை 7:30 முதல் 10:30 வரை. இன்றைய குளிகை பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் மாலை 6 வரை. யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 வரை. இன்றைய வார சூளை மேற்கு வடமேற்கு. பரிகாரம் வெள்ளம். காலை 10:48 வரை. நண்பர்களே, இன்றைய ராசி பலனும் நட்சத்திர பலனும். மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் சிறந்த நாளாகவும், நினைத்து நிறைவேறும் எண்ணங்கள் ஈடேறும், புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். சற்று பொறுமையோடு இருந்தாலே அனைத்து விதத்திலும் நன்மைகள் வந்து சேரக்கூடிய நாளாக அமைகிறது இன்றைய நாள். மேசராசியில் வரக்கூடிய அஸ்வதி நட்சத்திரம் சர்வ காரியத்தில் வெற்றி கிடைக்கும். பரணி சற்று பொறுமையோடு இருந்தாலே சர்வ எண்ணங்களும் ஈடேறக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும். வேகமும் பதட்டத்தையும் தவிர்ப்பது நன்று. கிருத்திகை நினைத்த காரியம் நினைத்தபடி நிறைவேறக்கூடிய நாள். மனதுக்கு இனிய சம்பவம் நடைபெறும். எதிர்பார்த்த மனசாந்தமும் சந்தோஷமும் கிடைக்கும். நிலம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நாள். படிப்பவர்களுக்கும் தொழிலில் இருப்பவர்களுக்கும் நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய நாளாக அமையக்கூடும். அடுத்ததாக நம்ம காண ரிஷபம்.